கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நமக்கு மட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. நீங்கள் அதிகாலையில் இயேசு அப்பாவை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் செய்வார். ஒரு சில நன்மை கிடைக்கும் வரை தேடுவார்கள். நன்மை கிடைத்தவுடன் இயேசு அப்பாவை விட்டு தூரமாய் போவார்கள். அப்படி இராமல் கர்த்தரை எக்காலத்திலும் தேட வேண்டும். அவர் துதி எப்போதும் உங்கள் வாயில் இருக்க வேண்டும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் புசிப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நன்மை கிடைக்க காலதாமதம் ஏற்படலாம். காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனை தேடும்போது உபத்திரவம், பயம், இடுக்கண்கள் எல்லாம் மாறி போவோம். விசுவாசித்து தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.